எல்லா கேள்விக்கு பதில் சொல்றாங்கன்னா பத்திரிகை நண்பர்களுக்கு முதல் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம ஒரு வேள்வி எடுத்திருக்கோம். அதாவது தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையணும், அதே நேரத்தில் காவல்துறையிலிருந்து எல்லோரும் தன்னுடைய கடமையை சரியா செய்யணும் அப்படிங்கிற வேள்வி எடுத்திருக்கோம். திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நாம் காலணி அணிய மாட்டோம் என்கின்ற வேள்வி எடுத்திருக்கோம். இன்னைக்கு நாம அந்த சங்கல்பம் எடுத்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் முழுசா நிறைவடையுது. ஆனால் இன்னைக்கு அதே நேரத்தில் தைப்பூச நாளும் கூட கரெக்டாக அமைஞ்சு வந்திருக்கு. இன்னைக்கு பழனிமலைக்கு வந்து முருகபெருமான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம், நம்முடைய எங்க ஊரு காவடி, என்னுடைய அப்பாவோட அப்பா அவங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எடுத்த காவடி என்னை கொண்டு வந்து முருகபெருமானுக்கு சாத்திட்டு திரும்ப என்னுடைய கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இது 48 நாளில் முதல் மண்டல் விரதம் முடித்திருக்கின்றோம். அடுத்த 48வது நாள் வந்து திருப்பரங்குன்றம். எப்படி முதல் 48 நாள் வந்து பழனிமலையில் முருகபெருமான்கிட்ட ஆசீர்வாதத்துக்காக இங்கே வந்திருக்கின்றோமோ, நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த மண்டலம் 1லிருந்து 48 நாம திருப்பரங்குன்றத்தில் 48 நாள் கழித்து நம்முடைய முருகபெருமான்கிட்ட மறுபடியும் போய் முறையிட போகிறோம். அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி என்னன்னாங்கன்னா, தமிழகம் முழுவதுமே இன்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம். அதனால தான் நம்ம பொறுத்து பொழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு 7 மணிக்கு மேலே கூட்டம் குறைஞ்சிரும், தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம வரணும், நாம் வர்றனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து சாயந்தரமாக வந்தோம். அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு எழுச்சியாக மக்கள் முருகபெருமானை தரிசிக்க வர்றாங்க, இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்தர்கள் கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க. பழனிமலை திருக்கோவிலிருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்குறாங்க. அடிப்படை வசதிகள், டாய்லெட் வசதி இருக்கா? கிடையாது. தண்ணி வசதி இருக்கா? கிடையாது. நான் படியில் ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த கியூலிருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கீழே வர்றாங்கண்ணா. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எத்தனை இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க? கண்டிப்பாக கிடையாது. டாய்லெட் இவ்வளவு தூரம் மக்கள் நடந்து வர்றாங்களே பாத யாத்திரையாக, கோயில் இவ்வளவு பணம் வருமானம் இருக்கே, டாய்லெட் கட்டியிருக்கிறாங்களா, சத்திரம் கட்டியிருக்காங்களா? கிடையாது. அதனால் இதெல்லாம் கூட மக்கள் பார்க்கறாங்க. முதல்ல இருந்த மாதிரி இல்லை, மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வர்றாங்க. மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ளணும். அடுத்த ஆண்டுக்குள்ள போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பேசிக் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மேலே பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு இதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு முருக பக்தனாக அடுத்த ஆண்டு தைப்பூசம், தை மாசத்துல பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் வரும்பொழுது அட்லீஸ்ட் பக்தாதிகள் இதை விட இன்னொரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த மாநில அரசு நடந்து கொள்ள வேண்டும்.